அதாவது ஆனந்துக்கும் ஆதவுக்கும் என்ன சார் பிரச்சனை? சார் இவர் பாத்தீங்கன்னா செலவே பண்ணாம பணம் சம்பாதிச்சிருக்காரு. யாரு சார்? வந்து புசி ஆனந்த். ஓகே. முனுசாமி என்கின்ற புசி ஆனந்த், அவர் உண்மையான பேர் வந்து முனுசாமி தான். அவர் ஸ்டைலா ஆனந்த்னு பேரை வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த முனுசாமி என்கின்ற ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிரச்சனை. ஏன்னா முனுசாமி என்கின்ற ஆனந்த் பாத்தீங்கன்னா பணம் எதுவுமே செலவு பண்ணல. வந்தாரு, மன்றத்துல வந்தாரு, தலைவரோட இருந்தாரு, இப்ப பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டாரு. போஸ்டிங் எல்லாம் பணம் வாங்கி செட்டில் ஆயிட்டாரு. என்ன சார் போஸ்டிங் எவ்வளவு சார் வாங்கியிருக்காரு ஆனந்த்? 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 15 லட்சம் வரைக்கும் போகுது சார். அது ஓகே. அது சரி. அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகள்ல வந்து காசு கொடுத்து போஸ்டிங் வாங்குறது ஓகே சார், எப்படியா சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்களுக்கு இருக்கும். அதனால அங்க காசு ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருப்பாங்க. இன்னும் அதிகாரத்துக்கே வரல, இதுக்கே 5 லட்சம் டு 15 லட்சம். இல்ல சார், அந்த கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பதவிக்காகலாம் காசு யாரும் கொடுத்து வாங்க முடியாது சார். நீங்க ஒரு வட்ட செயலாளருக்குன்னு 20 வருஷம் உழைச்சி வேலை செய்யணும். அதுக்கு வந்து பணம் கொடுத்தாலாம் பதவி தரமாட்டேன். நீங்க என்ன ட்ராக் ரெக்கார்டு, என்ன வேலை பார்த்துருங்க, அது வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறது தான் பணம் வாங்குவாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து 10 லட்சமோ 1 கோடியோ வாங்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க 1 கோடி ரூபா கொடுக்கறது ஒரு டெபாசிட் மாதிரி, திருப்பி அதை 3 மடங்கு 4 மடங்கு உங்களுக்கே அவங்க திருப்பி செலவு பண்ணுவாங்க அந்த தொகுதிக்கு. அதுக்காக தான் அது வாங்குறது, கட்டுத்தொகை மாதிரி தான் வச்சுங்களேன். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க பதவிக்கு வரனாலே பணம் கொடுத்தாதான் உள்ள வர முடியும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து நீ வெளியில வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட 15 லட்சம் 20 லட்சம் நீ வந்து வாங்கிக்க. நீ வந்து பகுதி செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய், வட்ட செயலாளருக்கு 5 லட்சம் ரூபாய், நீ வாங்கி எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. வாங்குறதுல சரிபாதியா வந்து பிரிச்சு புசி ஆனந்தர்களுக்கு வந்து கொடுத்துடணும். இப்படி அவர் சம்பாதிக்கிறார். புசி ஆனந்த் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அந்த கலெக்ஷனால தான் சார் இவ்வளவு கரப்ஷன் இங்க வந்திருக்கு. இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு. அதனால இவர் ஆதவ அர்ஜுனா பாக்குறாரு, எல்லாமே நான் செலவு பண்றேன். இப்ப நீங்க கரூரா இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து எல்லா செலவுகளும் வந்து ஆதவ அர்ஜுனா தான் பண்றாரு. பணத்தை மட்டும் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், பேரு புகழ் எல்லாம் அவங்களுக்கு போகுது. ஸோ அதனால அந்த இடத்த காலி பண்ணிட்டு புசியோட இடத்துக்கு வரணுன்றது இங்க வந்து அதிகார போட்டி நடக்குது. ஓகே. ஸோ அந்த அதிகார போட்டியின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து கெட் அவுட் புசிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆமா, செயற்கையா அது வந்து வடிவமைக்கப்பட்டதான், இயற்கையா அது நடக்கல.